என்னப்பா ஒரு மாம்பழம் 3 லட்சம் ரூபாவா, நம்ப முடியலையே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? கண்டிப்பாங்க. லாஸ்ட் இயர் வந்து நான் இப்போ சொல்ற இந்த மாம்பழம் பேர் வந்து மியாசகி. இது வந்து லாஸ்ட் இயர் வந்து 2,70,000 ரூபாய்க்கு இந்த பழம் 1 கிலோ சேல் ஆயிருக்கு. அந்த சர்டிஃபிகேட் கூட அமைச்சிருக்கேன் பாருங்க. என்ன அப்படி ஒரு விசேஷம் அப்படின்னா, பார்க்கறதுக்கு ஆரஞ்சும் இல்லாமல் மஞ்சள் கலரும் இல்லாமல் ஒரு ஃப்ளேம் கலர், நெருப்பு ஜுவாலை, அதாவது ப்ளூவும் ரோஸ் கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர், பிங்க், லைட் பிங்க்னு வச்சுங்களேன் பழம். இந்த பழம் மாம்பழம் தான். உலகத்திலே ரொம்ப விலை உயர்ந்த பழங்கள்ல இது ஒரு வகையாக சொல்கிறாங்க. பேர் மியாசகி, ஜப்பானில் விளையுது. நம்ம இந்தியாவில் மத்திய பிரதேஷில் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. ஒரு 6-7 மரம் வச்சுருக்காங்கன்னா அந்த 6-7 மரத்துக்கு 6 காவலுக்கு நாய்களும் ஆளுங்களையும் வச்சு பாதுகாப்பு பண்ணி அதை சேல் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம், ஃப்ளோரிடா, தைவான், தாய்லாந்து நிறைய இடத்துல பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் ரொம்ப கம்மியான விளைச்சல். இது உயரம் கம்மியான மரம். ஒவ்வொரு பழத்துக்கும் வலை கட்டி பார்த்துருக்கீங்களா? நான் அந்த பதிவில் அமைச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. இதை வந்து ஜப்பானில், வெளிநாட்டிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, திருமணத்துக்கு, பிறந்த நாளுக்கு பரிசு கொடுக்குறாங்களா இந்த பழம். என்ன ரேட் அதிகம் இல்லைங்களா? மினிமமே 15,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது அப்படின்றாங்க. நானும் நிறைய செக் பண்ணி பார்த்தேன். அந்த ரேட் தான் எல்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுனால தான் இந்த பதிவு உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பழம் நம்ம நாட்டில் விளையுமா அப்படின்றது இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளோட தட்பவெப்பநிலை தான் மத்திய பிரதேசம் ஈக்குவலாக ஓரளவுக்கு சேமாக இருக்கும். ஜப்பான்லேயும் நம்மளோட தட்பவெப்பநிலை தான். அதனால நம்ம தென்னிந்தியாவில் இதை விளைவிக்க முடியுமா? மாம்பழத்துக்கு பேரை போனது நம்ம ஊர் சேலம். அது மாதிரி கல்கட்டாலையும் நல்ல மாம்பழம் தான். ஏன்னா மாம்பழம் எல்லா உலகம் ஃபுல்லாகவே இருக்குது. இருந்தாலும் இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ விலை கொடுக்குறாங்க அப்படின்னா, இதில் நிறைய சத்துள்ள நிறைய சத்து இருக்குது. அது இருக்குது. இனிப்பு வந்து 15% கூடுதலாக இருக்குது. கூடுதலாக இருந்தாலும் சுகர்காரங்க சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. எது உண்மைன்னு தெரியல. இது ஒரு வித்தியாசமான பழம், மாம்பழம். இந்த பழத்தை உங்களுக்காக வேணுன்றதை தான் நான் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், முடிஞ்சா செக் பண்ணியும் பாருங்கள், கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். வாழ்க்கையாக பிறந்ததா ஏதாவது ஒன்று நம்ம அனுபவிக்கணும்ல. அந்த பழத்தை பார்ப்போம், கிடைச்சா சாப்பிட்டு பார்ப்போம். எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம்.